ஆரம்பிக்கலாமாம்மா? நீங்க ஆரம்பிங்க அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான தவத்தை அமைதியாக நடத்தி தந்த அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் தொகுப்புரை நன்றி உரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். இன்றைய சிந்தனையினுடைய தலைப்பு இறைமாட்சி. இறைமாட்சி இறைமாட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு தலைமைத்தன்மை அல்லது ஆளுமை அப்படிங்கிறது பொருள். இத திருவள்ளுவர் திருக்குறள்ல பொருட்பால்ல முதல் அதிகாரமா வச்சிருப்பாரு இறைமாட்சிய. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, அரசருடைய பெருமையையும் தகுதியையும் மற்றும் ஆட்சிய நடத்துறதுக்கான வழிமுறைகளை பற்றி வள்ளுவர் அதுல கூறியிருக்கிறாங்க. அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தா, அரசனோட தகுதி, அறிவு, ஆற்றல், வீரம், நீதி தவறாமை, மக்களுக்கு நல்லது செய்தல், அதெல்லாம் வருது. அதே மாதிரி ஆட்சி நடத்துறதுக்கான வழிமுறைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை பேணி பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்து தரணும், தீங்கு யாராவது செஞ்சா அவங்கள தண்டிக்கவும் வேணும் அப்படிலாம் கூறப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நீதி தவறாம ஆட்சியை நடத்தணும்னு சொல்லியும், அரசருக்கு உதவியா இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பங்கை பத்தியும் சொல்லியிருக்கோம். நாடு நல்ல வலிமையான படையோட இருக்கணும், அந்த நாட்டை காக்கக்கூடிய படை வலிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அதுல சொல்லியிருக்கிறாரு. நம்ம வேதாத்திரியத்துல அந்த இறைமாட்சி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சிந்திக்க இருக்கிறோம். இப்ப வாழ்க்கையில எல்லாம் பெற்று நிறைவா வாழணும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அப்படி அமைகின்ற ஆட்சி எதுவோ அததான் இறைமாட்சின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இறைமாட்சி வருவதற்கு ஒவ்வொரு மனிதனும் இறைத்தன்மை அடைய வேண்டும். அதற்குரிய பயிற்சி முறைகள் தான் நமது மனவளக்கலை. இப்ப அறத்துப்பால்ல கடவுள் வாழ்த்த முதல் அதிகாரமா வள்ளுவர் வைத்திருக்கிறாரு. இறைமாட்சிய பொருள்பாலின் முதல் அதிகாரமா வச்சிருக்கிறாரு. இப்ப அறத்துப்பால்ல அறநெறிய வற்புறுத்துறாரு வள்ளுவர். அதாவது உலக வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடிய நெறிகளை 2ஆம் பகுதியான பொருட்பால்ல தெளிவா விளக்குறாரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் வள்ளுவரை பத்தி பாடியிருக்கிறாரு. ஏன் அப்படி பாடியிருக்காரு அப்படின்னாக்கா, நமக்கு தெரியும் அவர் தந்த திருக்குறளால் தான். ஏன்னா உலக உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக விளங்கியதால் தான் அந்த மாதிரி வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவரை சிறப்பித்து பாரதியார் பாடியிருந்தாரு. இப்ப திருக்குறளை வள்ளுவர் இயற்றிய போது தமிழரையும் தமிழ்நாட்டு மக்களையும் மட்டும் மனதில் கொள்ளல, உலகில் உள்ள பல வகை மனிதர்களையும் கருத்துல கொண்டுதான் மனித இனத்தின் பொதுமையை உணர்ந்து எழுதியதுதான் காரணம். அதே போலதான் நமது அருள் தந்தை அவர்களும் உலக மக்கள் அனைவருடைய நலன கருத்தில் கொண்டுதான் கொடுத்ததுதான் வேதாத்திரியம். அன்றைய வள்ளுவம் தான் இன்றைக்கு வேதாத்திரியம் சொல்லலாம். நாடு, மொழி, மதம் எல்லாவற்றையும் கடந்து உண்மைகளை மட்டும் கூறுறதுதான் வள்ளுவமும் வேதாத்திரியமும். இப்ப வள்ளுவருடைய இறைமாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய காலம் முடியாட்சி, மன்னர் ஆட்சி. அதனாலதான் வள்ளுவர் அரசர்களுடைய பெருமை,
தகுதிகள பத்தியும், ஆட்சி முறைய பத்தியும் எப்படி இருக்கணும்? எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? அப்படிங்கு போ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வேதாத்திரியத்தினுடைய இறைமாட்சி என்ன அப்படின்னாக்க குடியாட்சி. ஓர் உலக ஆட்சியே குடியாட்சி முறை அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அத நில உலகுக்கு ஓர் ஆட்சி அப்படின்னு சொல்லி 14 வேதாத்திரிய திட்டங்கள்ல சொல்லுவாங்க. இப்போ திருக்குறள்ல ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துற அரசன ஆ வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, "முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல அரசன தெய்வத்தோடைய பிரதிநிதியாவே கருதி வந்தாங்க. முறையான முறையில ஆட்சி செஞ்சு மக்கள காப்பாற்றுறதுனால, மன்னன இறைன்னு தெய்வமா வணங்குனாங்க. இப்ப எல்லாரையும் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, அரசன் எல்லாரையும் ஈக்குவலா சமமா பாவிக்கிறதுனால தான் ஆ அ அரசன வந்து தெய்வம்னு சொன்னாங்க. இப்ப அரசனுக்கு கூறுறது எல்லாமே யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னாக்க, பல்வேறு துறைகள்லயும் உள்ள தலைமை பொறுப்பு உடையவர்களுக்கும் பொருந்தும். அரசனுக்கு மட்டுமில்ல, எந்தெந்த துறைய எடுத்துக்கிட்டாலும், அந்த துறையில பொறுப்பான பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு, அதாவது தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பொருந்தும். அதனால தான் வேதாத்திரியம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம்னா, அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்ல. எத்தனை துறைகள் இருக்குதோ, அத்தன துறைகள்லயும் இருக்கிற தலைவர் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற வேண்டும் அப்படின்னு சுவாமிஜியோடைய பாடல். நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப உயிர் அறிவ உள்ளுணர்வா பெற்றாதான் எல்லாரையும் சமமா பார்க்க முடியும். எல்லாருக்குள்ள இருக்கிற இறைய உணர முடியும். ஸோ அந்த நல்ல ஆட்சி முறைய அ தலைவர்கள் எல்லாருமே அ பெறணும். அப்படி பெற்றா தான் எல்லாரையும் அந்த சம நோக்கோடு நடத்துவாங்க. இப்ப எப்படி இந்த தெய்வம் வந்து பிரபஞ்சத்தெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்குதோ, அதே போல பொறுப்புள்ள தலைமை பண்புல இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள ஆள்வதுல இறை மாண்பு பெற்று இருக்கணும். இல்லைன்னா மக்கள் வாழ்வே எப்படி ஆயிடும்னா கேள்விக்குறி மாதிரி ஆயிரும். இப்ப பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? கம்யூனிசம் இருக்குது, கேபிட்டலிசம் இருக்குது, சோசியலிசம் இருக்குது. ஆனால் ஹியூமனிசம் என்று சொல்லக்கூடிய மனித நேயம் மட்டும் இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மனித நேயம் வரத்தான் ஆள்பவர்கள் ஆட்சிய எந்த துறைய அவங்க ஆண்டாலும், அத தெய்வ நீதிக்கு சமமா மதித்து ஆள தான் அ இறைமாட்சிங்கிற அதிகாரம் வள்ளுவரால எழுதப்பட்டது. எப்படி இறைநிலை வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ஜீவன்களுடைய தேவைகள நிறைவு செஞ்சு, எல்லா இயக்கங்களையும் காத்து முடித்துக் கொண்டு இருக்கிறதோ, அதே போல ஆள்பவர்களும் வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களுக்கும் நன்மை தரத்தக்க சட்டங்களை இயற்றி, பாரபட்சமின்றி செயல்படுத்தி வழங்க வேண்டும். அதுதான் நல் ஆட்சி என்ற இறை மாட்சி. வள்ளுவம் கூறுவது முடியாட்சி. அ அரசனுக்கும் ஆட்சி முறைக்கும் என்ன என்ன இருக்க வேணுங்கிறத 10 குறட்பாக்கள்ல சொல்லியிருக்கு. அத சுருக்கமா பாயிண்டா நம்ம பார்த்துரலாம். அதுக்கப்புறம் நம்ம வேதாத்திரிய இறைமாட்சிக்குள்ள போகலாம். அதுல படை இருக்கணும். படை பலம் இருக்கணும். குடினா மக்கள், நல்ல குடிமக்களா இருக்கணும். கூழ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை வளங்கள வாழ்க்கை வளங்களா மாத்தி நிரவி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதாவது இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அமைச்சு நல்ல முறையில இருக்க வேண்டும். நட்பு, அதாவது அண்டை நாடோட கொள்ளக்கூடிய நட்பு நல்ல முறையில இருக்கணும். அதே மாரி அந்த நாட்டுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் சொல்லிட்டு 4 அங்கங்கள ஒரு குறள்ல சொல்லுது. இன்னுமே அடுத்தடுத்து வர குறள் பாக்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்க, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமைன்னா விழிப்புணர்வு, கல்வி, துணிவு, இ உழைப்பு, அதாவது இயற்றல்ன்னு சொல்லுவாங்க. இயற்றல், ஈட்டல், காத்தல்ன்னு சொல்லுவாங்க. இயற்றல்னா உழைப்பு, ஈட்டல்னா உழைப்பின் மூலம் ஊதியத்த ஈட்டுறது, அத தூய்க்கிறது. காத்தல்னா அந்த ஈட்டிய பொருள பாதுகாத்தல். காத்த வகுத்தல்னா, அப்படி பாதுகாத்தத மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஸோ இதெல்லாமே இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி காட்சிக்கு எளிமையாகவும், கடுஞ்சொல் இல்லாமலும், இன்சொல் கூறுபவராகவும், உற்பத்தி பொருட்கள பொது உடைமையாக்கி எல்லாருக்கும் குடுக்குற மாதிரியும், ஈகை குணமா கொடைங்கிற ஈகை, அழி என்ற இரக்கம், செங்கோல் என்ற நீதிமுறை, குடி ஓம்பல் மக்கள் நலம் காத்தல் அப்படின்னு சொல்லி 10 குறட்பாக்கள உள்ள
முக்கியமான கருத்துக்கள சும்மா ஜஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்கிறோம். இத வேதாத்திரி எப்படி தருதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ மக்களால, மக்களா மக்களால், மக்களாலேயே, மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறையில தனி மனிதர்களுடைய அறிவும் சரி, ஆற்றலும் சரி, உடல் பலமும் சரி, இத எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒண்ணு சேர்த்து தேவையான வாழ்க்கை வசதிகள பெறவும், அத சேமிக்கவும், பகிர்ந்து கொள்ளவும், நிர்வாகம் செய்யவும், உயர்தரமான பலமான குடியாட்சி முறையாகிய அரசு தான் தேவை அப்படின்னு சொல்லுது. அந்த அரசுல கருத்துல வேண்டியதுன்னு 4 அங்கத்த சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது வேதாத்திரியம் சொல்லுது. வள்ளுவர வள்ளுவர் இயற்றியத வள்ளுவம்னு சொல்ற மாரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த கருத்துக்கள வேதாத்திரியம்னு சொல்றோம். அப்ப வேதாத்திரியம் 4 அங்கங்கள சொல்லுது. 1 பொருளாதாரம், 2 சுகாதாரம், 3 கல்வி, 4 அரசியல். ஸோ இந்த 4யும் 7 வகை திட்டங்களாக கொடுக்குது. அந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மீண்டும் முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். அப்போ சுவாமிஜி இத 7 திட்டமா கொண்டு வந்தாங்க. பின்னால அத 14 வேதாத்திரிய கோட்பாடுகளாக போரில்லா நல்லுலகம் தொடங்கி குடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல உள்ள முதல் பாயிண்ட் வந்து ஓர் உலக ஆட்சி. இப்ப பொதுவா கிராம மக்களுக்கு வந்து பஞ்சாயத்து ஆட்சி நடக்குது. நகர் மக்களுக்கு வந்து நகராட்சி, மாநகராட்சி இருக்குது. அப்புறம் மாவட்ட ஆட்சி, மாநில ஆட்சி அப்படின்னு படிப்படியா வந்து ஒரு நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, பராமரிப்புக்கும் தருவது தான் நாட்டு ஆட்சின்னு சொல்லி தற்போது குடியாட்சி நடைபெற்று வருகிறது. இதப்போல உலகுல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஆட்சி அமைய வேண்டும். உலக மக்கள் அனைவரது நலத்தையும் கருத்துல கொண்டு ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இவை எல்லாவற்றிலும் வேறுபாடு காணாத வகையில மக்களாட்சி வரணும். இததான் வேதாத்திரிய திட்டம் 14 திட்டங்கள்ல நில உலகுக்கு ஓர் ஆட்சி அப்படின்னு மேலும் சிறப்பித்து சொல்லுது. அப்ப ஓர் உலக ஆட்சி வரணும். அதுல 2வது பாயிண்டா என்ன சொல்றாங்க, குழந்தை வளர்ப்ப சொல்றாங்க. இப்ப மனிதர்கள் அனைவரும் பொது அப்படிங்கிற எண்ணமும் வரணும். பொருட்கள் மட்டும் பொது உடைமை ஆகக்கூடாது. மனிதர்கள் அனைவருமே பொது உடைமையா வரணுங்கிற அந்த எண்ணம் வரணும். ஆ பெரியோர்கள வந்து திருத்துறது கடினம். வளர்ந்து விட்டவங்கள திருத்துறது ரொம்ப கடினம். அதனால குழந்தைகள்ட்ட இருந்தே திட்டத்த தொடங்கணும்னு வேதாத்திரியம் சொல்லுது. அந்த குழந்தைகள் எல்லாம் ஒழுக்கமுடையவர்களா வாழணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு யார் கல்வி கொடுக்கணும்? அறிஞர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகள் அனைவரையும் உலகின் பொது சொத்தாக அ மாற்றணும். அதுல முதல் 5 ஆண்டுகள் வரை பெற்றோருடைய கண்காணிப்புல குழந்தைகள் பண்பாட்டு கல்விய கற்றுக்கொள்ளலாம். 6 வயதிலிருந்து 10 வயது வரை தொடக்கப் பள்ளியில எழுத்தறிவ கத்துக்கலாம். 11 வயதுக்கு மேல பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து தங்கும் வசதி உள்ள இப்ப ஹாஸ்டல்னு சொல்றோம் இல்லையா? அங்க பள்ளிக்கு சென்று 20 வயது வரையில தொழிற்கல்வி கற்கணும். அதுல விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டல், எந்திரங்கள இயக்குதல் அப்படிங்கிற அடிப்படை கல்விய படிக்கணும். அதாவது 5 ஆண்டு இளங்கலை பள்ளி இப்ப காலேஜ்ல படிக்கிறது அத இளங்கலை பள்ளின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் மூத்த பள்ளியிலும் கல்வி கற்கணும். அப்புறம் 1 வருஷம் ராணுவ பயிற்சியும் குழந்தைகள் பெறணும். 21 ஒரு வயதுக்கு மேல அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சிறப்பு பாட பிரிவிற்கு ஆராய்ச்சி படிப்பையும் கற்கலாம். இந்த கல்விய யாரு குடுக்கணும்? அறிஞர்கள், சான்றோர்கள், பணி ஓய்வு பெற்ற அறிஞர்களும் குடுக்கணும். இப்ப வாழ்க்கை நடத்துவதற்கான தொழிற்கல்விய கற்று ஒழுக்க பழக்கங்களிலும் அ குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. அதனால குழந்தை வளர்ப்புங்கிற திட்டத்தையும் இதுல சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்தது பொருள் துறையில் சமநீதி. இப்படி படிச்சவங்க உழைத்து வாழ்வாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாம வேலை எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாரி உழைப்புக்கு மதிப்பும் தருவாங்க.
இப்போ இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்த போக்கணும்னா, வேலைய பங்கிட்டு குடுக்கணும். ஒருத்தரே 8 மணி நேரம் வேலை பார்க்கிறத குறைச்சு, 1 மணி நேரம் குறைச்சு 7 மணி நேரமா குறைச்சிரணும். அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை தரப்படும். உடல் வலிவு இருக்கிற அனைவருமே உழைத்து ஊதியம் பெற்று வாழ்கிற போது, பொருள் துறையில அதுதான் சமநீதியாகும். அதான் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வராது. மனம் கீழும் மேலும் புரளாதுன்னு ஒரு பழைய பாட்டு வரும். எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுனால பொருள் துறையில சமநீதி வந்துரும். ஏற்றத்தாழ்வும் இருக்காது. இன்னும் பார்த்தா பொருள் ஈட்டத் தெரியாத குழந்தைகள், பொருள் ஈட்ட முடியாத வயதான முதியோர்கள், அது மாரி உடல் நலிவு உடல் நலம் குன்றியவர்கள், இவங்களையும் யாரு பொறுப்பேத்து நடத்தணும்னா, ஓர் உலக ஆட்சியோடைய அந்த அரசே பொறுப்பெடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பும், பராமரிப்பும் தரணும்னு சொல்லுது. அடுத்த பாயிண்ட்டா உலக பொருளாதாரத்த சொல்லுது. அப்ப எல்லா நாடும் ஒன்று இணைஞ்ச பொருளாதாரம் அமைஞ்சுது அப்படின்னா, ஒரு நாட்ல உற்பத்தி ஆகிற பொருட்கள் மற்ற நாட்டு மக்களுக்கும் போய் சேரும். எல்லைக்கோடு போட்டு பொருட்கள படுறது இருக்காது. பற்றாக்குறையும் ஏற்படாது. அதிகமாக வீணாவதும் இல்லாம, எல்லாருக்கும் எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்பட்டு விடும். இததான் கொடுக்கிற காலம் நெருங்குவதால், இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. ஒதுக்குற வேலையும், பதுக்குற அவசியமும் இருக்காதுன்னு ஒரு பழைய பாடல் சொல்லும். இப்ப எல்லாத்தையும் குடுத்துறலாம். எதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விளைநிலம், தொழிற்சாலை, வீடுகள், வாணிபங்கள் எல்லாமே பொது சொத்தாகி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமும் அமையணும். கூட்டுறவு முறையில தொழில் செய்யணும். எந்த நாட்டுக்கு வேணாலும், யார் வேணாலும் போய் கல்வி கற்கலாம், வேலை செய்யலாம். ஒரு முறையாவது வாழ்க்கையில உலகம் சுற்று வாய்ப்பு கிடைத்து, இயற்கையையும் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, உலக பொருளாதாரத்த சொல்றாங்க. இப்ப நாடுகள்ட்ட எல்லைக்கோடு போட்டுக்கிறோம். ஒரு நாட்டுக்கு போகணும்னா, பாஸ்போர்ட், விசாலாம் இருக்கு. இந்த ஓர் உலக ஆட்சி அமைந்து இந்த உலக பொருளாதாரமும் சரியா வந்ததுன்னா, இதெல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்தது சீர்திருத்த வாழ்வு. இப்ப சீர்திருத்தமும், சிக்கனமும் நிறைந்த வாழ்வு அவசியம் அப்படிங்கிறத வற்புறுத்துறாங்க. பொதுவாக மனிதர்களும், பொருட்களும் பொதுவுடைமை ஆகணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி. அது மாரி உலகில் உள்ள இருக்கிற நிலம், நீர், காற்று, வெப்பம் எல்லாமே பொதுவாக்கிக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே பொது. ஏன்னா பூமிங்கிற மண்ணுல வந்திருக்கிறோம். நம்ம வசிக்கிற பூமியும் ஒண்ணுதான், காத்து ஒண்ணுதான், அ ஒளி வீசுற சூரியனும் ஒண்ணுதான், நீரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும். அதேபோல உலகுல பிறந்த மனிதர்களும் பொதுவா இருக்கணும். பணம், பாசம் இல்லாம வாழணும். என்னுடைய பொருள், என்னுடைய குழந்தை அப்படின்னு தனி உடைமை பற்று நீங்கி பொது உடைமை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி குழந்தைகளுடைய கல்விக்கு அரசே பொறுப்பு ஏற்கணும். இதனால என்ன ஆகும்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் குழந்தை வளர்ப்புலயும், சமையல்ல தான் அதிகமா போயிட்டே இருக்கு. அதனால தான் இந்த 2யும் பொது உடைமை ஆக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த 2லயுமே பெண்களுடைய பெரும்பாலான நேரங்கள் போய் விடுறதுனால, அவங்களுக்குன்னு இருக்கிற தனித்தன்மையையோ, தனி ஆளுமையையோ, ஆற்றல்களையோ வெளிவிடு வெளிய சொல்றதுக்கான ஒரு நேரமும் இல்ல. அந்த வகையில அவங்க நேரம் அதிகமா வீணா போறதா சுவாமிஜி கருதுறதுனால தான் குழந்தை வளர்க்கிற பொறுப்பையும், சமையலையும் பொது உடைமை ஆக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் பொது சமையல் கூடம் அமைச்சு 200 குடும்பங்களுக்கு ஒரு சமையல் கூடம் அமைச்சு, அதுல 20 குடும்பங்கள் சமையல் செஞ்சு மத்தவங்களுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு சுவாமிஜி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நமக்கு நெறைய உணவு விடுதிகள், ஹோட்டல் அது மாரி வந்துருச்சு. அப்படிதான் நம்மளும் நெறைய பேரு சுவாமிஜியோட திட்டம் படிப்படியா வேறு முறையில வந்துட்டே இருக்குது. இதனால என்ன ஆகும்னா, பெண்களுடைய அ அறிவு முன்னேற்றத்துக்கு அந்த நேரம் வந்து செலவிடப்பட முடியும். அவங்களுடைய தேவைகள அதாவது அவங்களுடைய தனித்தன்மைய வந்து அவங்களால வெளிய அ வ மற்றவர்களுக்கு உதவுற வகையில பயன்படுத்த முடியும். அதே மாரி தேவையற்ற சடங்குகள், பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் விட்டு ஒரு சீர்திருத்த முறையில சிக்கனமா வாழ்க்கை நடத்த முடியும். இத சீர்திருத்த வாழ்வுங்கிற தலைப்புல சொல்றாங்க. அடுத்து மெய்ஞானம். இப்ப உலக மக்கள் அனைவரும் அமைதி அடையணும்னு எல்லாரும் விரும்புறோம். நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தோட நோக்கமே உலக அமைதி தான். அந்த உலக அமைதி அடைவதற்கு ஒரே வழி தவம் தான். சுத்தவெளி அப்படிங்கிற இறைநிலையோட ஒன்றி
தவம் இயற்றும்போது உலக மக்கள் அனைவர் மீதும் அன்பும் கருணையும் வளருகிறது. ஏன்னா எல்லாருமே இறையிலிருந்து வந்தவங்க தான், இறை அம்சம் அப்படிங்கிறது உணரப்படுறதுனால அந்த அன்பும் கருணையும் இயல்பா நமக்குள்ள வந்துரும். அதே மாரி பிறருக்கு தொண்டு செய்தும் இன்பம் காண முடியுது. மக்கள் எல்லோருமே விரும்புறது இன்பத்த தான். இப்ப உலகத் தலைவர் எல்லாருமே உயிரறிவ பெற்று மன அமைதி அடைந்தால், உலக மக்களுக்கு அவங்களால நல்ல ஆட்சி அமைத்து கொடுக்க முடியும். உலகமும் அமைதி அடையும். அப்ப மெய்ஞானம் உணரணும். அதுக்கு தான் மெய்ஞானம் மலர வேண்டும் உள் ஒளியாகன்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. ஆ எல்லாருக்கும் நல்லது செய்யணும். துன்பம் குடுக்கக்கூடாது. அப்படியே யாராவது துன்பப்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுதான் இரண்டொழுக்க பண்பாடா சுவாமிஜி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த உலக மெய்ஞானம் எப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் மலருதோ, அப்பதான் உலக அமைதியும் வரும். அதுக்கு தவம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த கடைசி பாயிண்ட்டா சொல்றது விஞ்ஞானம். இப்ப நம்ம உடல்ல கருவிய இயக்கி எத்தனையோ வேலைகள செய்றோம். அந்த உடல் கருவிகளுக்கு துணையா தான் இப்ப எத்தனையோ விஞ்ஞான கருவிகள நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப விஞ்ஞானத்தால எத்தனையோ பயன்கள் இருக்கு. ஆனா அத ஆக்க வழியில மட்டும் பயன்படுத்தி இன்பம் காணணும். அழிவு பாதையில விஞ்ஞானத்த போற மாதிரி பயன்படுத்தக்கூடாது. போரில்லா நல்லுலகம் அமையணும் அப்படின்னாக்க விஞ்ஞானம் நேர் வழியில பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த 7 பாயிண்ட்டும் சொல்றாங்க. அப்ப ஓர் உலக ஆட்சி அமைத்து மக்கள் எல்லோரும் அமைதியாக வாழ வழி காண வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற எண்ணம் ஓங்கி வாழ வேண்டும். வள்ளுவர் கூறிய இந்த மாட்சியை தான் ஆ முடியாட்சி முறைக்கு சொன்ன அதே இலக்கணத்தை இன்றைய காலகட்டத்துக்கு குடியாட்சி முறையாக, ஓர் உலக ஆட்சியாக வரணும்னு சொல்லி 7 திட்டங்கள குடுத்து, இன்னும் சிறப்பா 14 கோட்பாடுகள் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஒரு ஆட்சின்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அத கடைப்பிடித்து வாழ்வில் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி, அ அன்றைய இறை மாட்சி, இன்றைய வேதாத்திரிய ஓர் உலக ஆட்சியாக மலர பாடுபடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! நன்றி. வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிடாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன்!